ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இபிடிபி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவால் ஜாழ்ப்பாணம் மாநகர சபையில் ஆட்சியை பிடித்தது தமிழரசு. ஜாழ்ப்பாணம் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. இதன்படி மாநகர முதல்வராக மதிவதனி விவேகானந்தராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதலாவது அமர்வு ஜாழ்ப்பாணம் மாநகர சபா மண்டபத்தில் நேற்று காலை உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் இடம்பெற்றது. 45 உறுப்பினர்களை கொண்ட ஜாழ்ப்பாணம் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், இபிடிபி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஓர் ஆசனத்தையும் பெற்றிருந்தன. முதல்வர் பதவிக்காக தமிழரசு கட்சியின் சார்பில் விவேகானந்தராஜா மதிவதனியும், இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவும் பரிந்துரைக்கப்பட்டனர். இலங்கை தமிழரசு கட்சி, இபிடிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்தராஜாவுக்கு ஆதரவாக வாக்களித்தன. இதையடுத்து அவர் 19 வாக்களை பெற்று முதல்வராக தெரிவானார். துணை முதல்வராக இம்மானுவேல் தயாளன் தெரிவானார். 10 உறுப்பினர்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூர் பிரதேசபை மானின் வசமானது, தவிசாளராக மயூரன். நல்லூர் பிரதேசபையின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் அங்கு தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. தவிசாளராக பத்மநாதன் மயூரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் பத்மநாதன் மயூரன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டியிடாமையால் அவர் புதிய தவிசாளராக ஏகமனதாக தெரிவானார். இபிடிபியின் உறுப்பினர் தவிசாளர் தெரிவின் போது சபையில் இருக்கவில்லை என தெரிவித்து வெளியேறினார். உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் ஜெயகரன் தெரிவு செய்யப்பட்டார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனைத்து சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நடுநிலை. ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அமர்வுகள் நடைபெற்று 3 சபைகளிலும் ஆட்சியை தீர்மானிக்கும் வாக்கெடுப்பின் போது தேசிய மக்கள் சக்தி நடுநிலை பேணியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி எந்த தரப்புக்கும் வாக்களிக்காது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி முன்பு கூறியதை போன்று ஜாழ்ப்பாணம் மாநகர சபை, சாவகச்சேரி நகரசபை, நல்லூர் பிரதேசபை ஆகிய சபைகளில் தேசிய மக்கள் சக்தி நடுநிலையை பேணியது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருவுளச் சீட்டின் மூலம் சாவகச்சேரி நகரசபையில் ஆட்சி அமைத்தது பேரவை. சாவகச்சேரி நகரசபையில் திருவுளச் சீட்டு மூலம் தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைத்துள்ளது. 18 ஆசனங்களை கொண்ட சாவகச்சேரி நகரசபையில் தமிழ் தேசிய பேரவை 6 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தன. தமிழ் தேசிய பேரவைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்க தீர்மானித்திருந்தது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு இபிடிபி ஆதரவு வழங்க தீர்மானித்திருந்தது. தேசிய மக்கள் சக்தி நடுநிலை என அறிவித்தது. இதனால் தமிழ் தேசிய பேரவை 8க்கு 7 என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்கும் என்று கருதப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு பெரும் பாதிப்பு, கட்சிகளுக்கு இடையிலான பிளவே காரணம், ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலைக்கழகம் சுட்டிக்காட்டு. இலங்கையில் சிறுபான்மை கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிளவுகள் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை சிக்கலுக்குள் தள்ளியுள்ளன என்று ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் பல்கலைக்கழகம் தனது ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் ஆக்ஸ்போர்ட் புரூக் பல்கலைக்கழகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, வெறுமனே சமத்துவம் தொடர்பான வாக்குறுதிகளை விடுத்து உரிமைகள், நீதி மற்றும் சகலரும் உள்வாங்கப்படல் என்பவற்றை உறுதிப்படுத்தக்கூடியவாறான நம்பத்தகுந்த கடப்பாட்டையே சிறுபான்மையின மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதைத்தான் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்வு முடிவுகளின் பிரகாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பின்தள்ளப்பட்டிருப்பதானது சமத்துவத்தை முன்னிறுத்தி பரப்புகளை மேற்கொண்ட போதிலும் அவர்கள் தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகங்களின் முக்கியமான கரிசனைக்குரிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதையே காண்பிக்கின்றது. எனவே தற்போது சிறுபான்மையினரின் உரிமைகள் நீதியானதும் சமத்துவமானதுமான முறையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.
அன்றையில் மீண்டும் இனரீதியான மனக்குறைகள் புத்துருவாக்கம் பெறக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் கேரளாவில் எரியும் கப்பலில் இருந்து பிரிந்து வெளியேறும் நுண்கூறுகளா, ஆய்வை முன்னெடுக்க நடவடிக்கை. வடக்கு மாநிலத்தின் கடற்பரப்புகளில் அண்மை காலமாக பிளாஸ்டிக் துகள்கள் தொடர்ச்சியாக கரையொங்கி வரும் நிலையில் அவை கேரள கடற்பரப்பில் கடந்த சில நாள்களாக எரிந்து வரும் கப்பலின் கூறுகளா என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் வடக்கு மாகாண பிராந்திய உதவி முகாமையாளர் இது தொடர்பில் உதயனுக்கு தெரிவித்ததாவது, வடக்கு மாநிலத்தின் கடற்கரைகளில் பிளாஸ்டிக் துகள்கள் அண்மை காலமாக கரையொதுங்கி வரும் நிலையில் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் அன்னளவாக தலா 150 மூடைகளில் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தலாமா அல்லது அகற்றப்பட வேண்டுமா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பரிசீலனைகள் இடம்பெற்று வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வடமராட்சி செம்பியன்பேற்றில் மீனவர்கள் மீது தாக்குதல். ஜாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேற்று பகுதியில் நேற்று மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேற்று பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை மீறி அங்கு சிலர் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் செம்பியன்பேட்டு சென்ட் பிலிப் நேரியார் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் என தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட சிலர் தடிகளுடன் கரைவலை வாடிக்கு சென்று அங்கிருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஆட்சி அமைக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி, எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆட்சியை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்ற ஒத்துழைத்த எமது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சியின் உறுப்பினர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் தெரிவின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யாழ்ப்பாணம் மாநகர சபையில் அதிக ஆசனங்களை தமிழரசுக் கட்சியை பெற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிறுத்தி வெற்றியையும் பெற்றுள்ளோம். இதற்கு ஒத்துழைத்த எமது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சியின் உறுப்பினர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இசைப்பிரியா பாலச்சந்திரன் கொல்லப்பட்டமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்க. சிங்கள சட்டத்தரணி ஒருவர் பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி தனுக ரணஞ்சக ககந்த ஹமகே என்ற சட்டத்தரணி பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, சர்வதேச மனிதாயமான சட்டமீறல், அதாவது இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட தனுக ரஞ்சக கமந்தகை ஆகிய நான் இந்த மனுவை மதிப்புக்குரிய உங்கள் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது கடுமையான சர்வதேச மனிதாயமான சட்டமீறலை குறிக்கின்றது. இந்த சம்பவங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களின் கீழ் அடங்கும் என்பதுடன் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் தொடர்பான சம்பவங்கள் போர் நேரத்தில் சரணடைந்தவர்களுக்கான மீறல்களை குறிக்கும் முக்கிய எடுத்துக்காட்டுகள். இவர்களின் இறப்புகள் குறித்து விசாரணை செய்யப்படாமல் விடக்கூடாது. இலங்கை போலீஸ் உண்மை பொறுப்பு நியாயத்துக்கு வழிவகுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, IMF நிபந்தனைகளை அமுல்படுத்த வேண்டியுள்ளது. அமைச்சர் கர்ஷன சூரியபெரும தெரிவிப்பு. சர்வதேச நாணயத்துடன் ஏற்படுத்தி கொண்ட சட்ட ரீதியிலான இணக்கப்பாட்டினால் ஒரு சில நிபந்தனைகளை கடுமையாக நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது என பதில் நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் அமைச்சர் கர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்டங்கள் சிறந்த முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதார திட்டங்களை அடிக்கடி மாற்றியமைப்பது பிரச்சினைக்குரியதாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் முதலிட ஊக்குவிப்பு செய்யுங்கள். மலேசிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு.
வடக்கு மாநிலத்தில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பு செய்யுங்கள் என இலங்கைக்கான மலேசிய தூதுவர் பாதில் ஹாசிமிடம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மலேசிய தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினரை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு ஜாழ் நகரில் உள்ள விடுதியொன்றில் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணத்துக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பாரம்பரிய உறவுகள் தொடர்பில் மலேசிய தூதுவர் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமைகளை அவதானிப்பது தமது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரஜ உப்பு ஆணையரவு உப்பானது. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாநிலத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறிய முடிகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயிர்த்தனாறு தாக்குதல் அரசு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டது. கார்டினல் காட்டம். ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன் கொண்டுவர அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டதாக மெல்கம் கார்டினால் விமர்சனம் விடுத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் தமது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியை இப்போது மறந்துவிட்டது போல தெரிகிறது என கார்டினால் மெல்கம் ரஞ்சித் கண்டனம் வெளியிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிர்வாக சீர்கேட்டை சீர் செய்ய கோரி தெல்லிப்பளை வைத்தியசாலை முன் கவனஈர்ப்பு போராட்டம். தெல்லிப்பளை வைத்தியசாலையை மீட்டெடுப்போம், புற்றுநோய் பிரிவை காப்பாற்றுவோம் எனும் கோரிக்கையை வலியுறுத்தி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் பெருந்திரளான மக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர். குறித்த வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேட்டால் வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவில் கடுமையான அழுத்தங்கள் பிரிவிக்கப்படுவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் இவற்றுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என கோரிக்கையினை முன்வைத்தனர். போராட்டத்தின் போது வைத்தியசாலையின் நிலை தொடர்பாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த மகஜரை தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின்சார சபையின் உண்மையான நிதி நிலைமை விவரங்கள் என்ன, ஆவணங்களுடன் வெளிப்படுத்துவேன், உதயகம்மன்பில தெரிவிப்பு. மின்சார சபையின் மோசடி மற்றும் முறைகேடுகள் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மின்சார சபையின் உண்மையான நிதி நிலைமை விவரங்களை எதிர்வரும் வாரம் ஆவணங்களுடன் வெளிப்படுத்துவேன் என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை சிவில் அமைப்புகள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீரிழிவு, சிறுநீரகம், புற்றுநோய் மருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு. மத்திய மருந்து சேமிப்பு கட்டமைப்பில் சுமார் 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. அத்தோடு மருத்துவமனை கட்டமைப்பிற்குள்ளும் சுமார் 50 வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மத்திய மருந்து சேமிப்பு கட்டமைப்பில் சுமார் 180 அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளது. மருத்துவமனை கட்டமைப்பிற்குள்ளும் சுமார் 50 வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் கட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.